திருக்காட்டு திருப்பள்ளி என்றது திருக்காட்டுப்பள்ளி என்று ஆனது. இறைவர் பெயர் மகனீஸ்வரர், இறைவி பெயர் அழகம்மை. தலமரம் வள்ளி வில்வம், தல தீர்த்தம் காவிரி தீர்த்தம். பிரம்மன் திருமால் பிரம்மன் சூரியன் வஜிரதன் உறையூர் அரசி வழிபட்ட திருத்தலம். சம்பந்தர் அப்பரால் பாடப்பட்ட திருத்தலமாகும். இத்திருப்பதிகம் நிலையாமையை அதிகம் வலியுறுத்தி சொல்லும் திருப்பதிகமாக அமைகிறது. மஞ்சள் 1 செல்வம் தேடி செல்வத்தில் மகிழ வேண்டாம், உடலை விட்டு உயிர் போவதற்கு முன் இத்தலத்து இறைவனின் திருப்படியை சென்று சேர்வீர்கள் என்று அருளுகின்றார். மந்திரம் 2 செல்வம் தேடி மகிழ்வோர்களே, பொய் பேசுவோர்களே என்று மக்களை பார்த்து பேசுகிறார். வரி 2 நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நாளிலே என்று அருளுகின்றார். மந்திரம் 3 இறைவன் ஞானநாயகனாக இருப்பதை அருளுகின்றார். ஞானநாயகனை சென்று சேர்வீர்கள் என்று அருளுகின்றார். ஞானத்தில் தான் நிலையாமை உணரப்படும் என்பதால் அவ்வாறு கூறுகின்றார். மந்திரம் 4 குடும்பப்பற்றை கண்டிக்கின்றார். அவ்வாறு கண்டித்தலை முதல் 2 வரிகளில் அருளுகின்றார். மந்திரம் 5 கற்றவர்கள் நம் உறவை கண்டிக்கின்றார்கள். கற்றவர்கள் கருதும் காட்டுப்பள்ளி என்று வரி 3 அருளுகின்றார். மந்திரம் 6 இறைவனுக்கு அளிக்கப்படும் மலர்களை பற்றியும் இறைவன் ஜோதி வடிவமாக இருப்பதை பற்றியும் முருகனின் தந்தை எனவும் அருளுகின்றார். கடம்பன் தாதை கருதும் காட்டுப்பள்ளி என்று வரி 3 அருளுகின்றார். 7வது மந்திரத்தில் புத்தர்களின் கருத்துக்களை ஏற்க வேண்டாம் என்று கூறுகிறார். பொய்யை மெய்யென்று பேசிடும் பொய்யை மெய்யென்று புக்கு உடன் வீழன்மீனே என்று அருளுகின்றார். மந்திரம் 8 நீலகண்டனை நித்தலும் நினைவீர்கள் என்று 4வது வரியில் அருளுகின்றார். நீலகண்டன் இறைவனை விரைவில் சென்று அடைவீர்களாக என்று அருளுகின்றார். மந்திரம் 9 வரி 1 இன்றுள்ளார் நாளை இல்லை என்று அருளுகிறார். இன்று இருப்பவர் நாளை இல்லை என்று அருளுகின்றார். மந்திரம் 10 இறைவன் ஞானக்கண்ணுக்கு எட்டுபவனாக விளங்குகின்றார் என்றும் 9 ஒப்பிட்டு நினைத்து படிக்கும் பதிகமாக இப்பதிகம் திகழ்கிறது. திருச்சிற்றம்பலம்.